கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நேற்று தினத்தில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பலிகள் 5 பலிகளை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் எதை அதிகமாக பார்த்தோம்? ஒரு பலி எப்படி செலுத்துவாங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போய் 2 முறை 3 முறை அந்த பகுதியெல்லாம் வாசிக்கணும். யாத்ராகம், லேவியராக, எண்ணாகமெல்லாம் நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் புரியாது. இதை கேட்டுட்டு போய் உடனே 2 முறை 3 முறை படிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு புரியும். நம்ம படித்து கொள்றதனுடைய பயன் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம படித்து பிரயோஜனமே கிடையாது. ஆகவே என்ன செய்யணும்? நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பலிபீடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பலிபீடம். சரி, பலிபீடம் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும். எங்கே இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்குன்னா 3 பகுதியாக இருக்கும் ஆசரிப்பு கூடாரம். இப்போ வீடு அப்படின்னா ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால். குறைஞ்சது ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால். அது மாதிரி ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பகுதிகளை உடையது தான் ஆசரிப்பு கூடாரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை சந்திப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். தேவனை வழிபடுவதற்கு, பலி செலுத்துவதற்கு, எந்த ஒரு ஃபீஸ்ட்டு, பண்டிகை எல்லாத்துக்கும் எங்கே தான் போவாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் போவாங்க. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் செவ்வக வடிவில் இருக்கும். செவ்வகம் 300 முழ நீளமும் 150 முழ அகலமுமான ஒரு செவ்வக வடிவிலான, இப்போ ஒரு டிராக்டர் எப்படி இருக்குமே அந்த மாதிரி, சரியா? ஒரு பாக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஒரு சோப் பாக்ஸ் அந்த ஷேப்பில், செவ்வகம்னா புரியுது இல்லையா? சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்குவார்கள் அல்லது பாளையம் இறங்குவார்கள். அந்த ஒரு வீட்டுக்கு எத்தனை திசை இருக்கு? ஒரு வீட்டுக்கு எத்தனை திசை இருக்கு சொல்லுங்க? 4 திசை, முக்கியமான 4 திசை. அப்புறம் சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. 4 திசை: ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்படி தான் எல்லாருமே சொல்லுவோம். சூரியன் உதைக்கிற திசை கிழக்கு திசை, மறைகிற திசை மேற்கு திசை. இடக்கை பக்கம் இருப்பது தெற்கு திசை, என்னுடைய வலக்கை பக்கம் இருப்பது. ஆனால் நீங்கள் இந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு சூரியன் பக்கம் நின்றுக்கணும். சூரியனை பார்த்த மாதிரி நின்னீங்கன்னா கை மட்டும் மாறும், சரியா? இடக்கை பக்கம் வடக்காகவும் வலக்கை பக்கம் தெற்காகவும் மாறும். எப்பயுமே திசை கண்டுபிடிக்கணும்னா சூரியன் பக்கம் நின்றுட்டிங்கன்னா காலையில் அது கிழக்கு திசை, முதுகுக்கு பின்னாடி மேற்கு திசை, அப்புறம் வலது கை பக்கம் தெற்கு திசை, இடது கை பக்கம். எங்கே போனாலும் இதை கற்றுக்குங்க, எந்த திசைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒருவேளை கேம்பஸ் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போல்லாம் கேம்பஸ்லாம் மொபைல்லே வந்துடுது. சரி, இப்போ ஏன் இந்த திசையை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நுழைவாயில் கிழக்கு திசையில் இருக்கும். வாசப்படி எங்கே இருக்கும்? கிழக்கில் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தபடி வீடு கட்டுறாங்களே வாசப்படி வச்சு. ஏன்னா காலையில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் வெளியில் போகும் சூரிய வெளிச்சத்தில், சரியா? ஏன் தெற்கு வடக்கில் ஜன்னல் வைக்கிறாங்கன்னா காற்று ட்ராவல் பண்ணுறது தெற்குலேருந்தும் வடக்குலேருந்து தான் ட்ராவல் பண்ணும். அதனால் என்ன செய்கிறாங்க? ஜன்னல் அந்த பக்கமும், வாசப்படி எங்கே வைக்கிறாங்க? கிழக்க பார்த்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வாசப்படி எங்கே இருக்குது? மேற்கு இருக்குது. ஏன்னா காற்று எப்படி வேணால் வரும். ஏன்னா ஜன்னல் வழியாகவும் காற்று வரும், நமக்கு வாசப்படியாக வரும். அந்த திசை நமக்கு முக்கியமானதில்லை. இப்போ ரோடு இங்கே இருக்குது, நம்ம இந்த பக்கம் பார்த்த மாதிரி வாசல் வச்சு இல்லை, இந்த பக்கம் வாசல் வச்சு வாஸ்துப்படி கட்டுறோன்னு வைங்களேன், மக்கள் எங்கே போவாங்க? போக மாட்டாங்க. அப்போ ரோடு பேஸ் பண்ணி தான் வாசப்படி இருக்கணும். சரி, இதுதான் முக்கியம்.
எங்கே ரோடு இருக்கோ அதை நோக்கி வாசப்படி இருந்தால் காரை நிறுத்திட்டு வரலாம், ஒரு ஃபங்க்ஷன்னாக்க பந்தல் போடலாம், இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். சரி, இந்த கிழக்கு திசையில் யார் இருப்பாங்கன்னா, இங்கே லேவி கோத்திரத்தை சார்ந்த மக்கள் வாழ்வார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 கோத்திரம் பாளையம் இறங்குவார்கள். கிழக்கு திசையில் லேவி கோத்திரம் இருப்பார்கள். சரி, ஏன் அங்கே இருக்கிறாங்கன்னா, அவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவங்க கிழக்கு திசையில் இருப்பார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ இது ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் சின்னதான ஸ்பேஸ் கிடையாது. 300 முழம்னா கிட்டத்தட்ட 450 அடி நீளமும், அதுக்கப்புறம் 150 அடினா கிட்டத்தட்ட ஒரு 250 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய ஏரியா. சரி, இந்த கிழக்கு திசை வழியாகத்தான் என்ன செய்யணும்? ஆலயத்துக்குள் நுழைய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைய வேண்டும். நல்லா கவனிங்க, மேற்கையும் என்ன இருக்கும்? மேற்கு திசையில் என்ன இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஆனால் எட்டி குதிச்செல்லாம் வரக்கூடாது. இப்போ இந்த ஆலயத்துக்கு வரணும்னா இந்த பக்கம் குறுக்க கூட பூந்து சில டைமில் வந்திருக்கிறாங்க. அப்படி பூந்து சைடில் சந்திலெல்லாம் வருவாங்க. எப்பயுமே நம்ம எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மெயின் ரோடு எங்கே இருக்கோ அதை பார்த்து தான் போகணும். அதுதான் முறை. இது ஷார்ட் கட்டு, இந்த சந்தில் பூந்து அந்த சந்தில் போகலான்னு அப்படி போகக்கூடாது. அவ்வளோ சோம்பேறியாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இப்போ நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் ஏன் என்ன 3 இடம்னு சொன்னேன். முதலாவது இடம் பிரகாரம். எப்படிப்பட்டது? பிரகாரம். இப்போ இந்த ரோடு தான் பிரகாரம்னு வச்சுங்க. ரோட்டில் என்ன அடிக்கும்? சூரிய வெளிச்சம் அடிக்கும் இல்லையா? பிரகாரம். சரி, அதுக்கு உள்ளே இருக்கிறது இந்த ஏரியா வரைக்கும் வச்சிங்களேன், பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த ஃபுல் பீட் இருக்கு இல்லையா, இதை மகாபரிசு, உங்களுக்கு சிம்பாலிக்கலாக புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வராது, மேலே கூடாரம் இருக்குது. அதே போல் பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இணைத்து ஒரு கூடாரம் தகசு தோலினாலே போட்டு மூடி இருப்பார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வீடுனா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். இப்போ இந்த கூடாரத்தில் முதலாவது பெரிய வாசப்படி, அது பிரகாரம், சூரிய வெளிச்சம் அங்கே வரும். ரெண்டாவது இருக்கிறதுல என்ன செய்வாங்கன்னா, ஒரு திரை சீலை போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. வாசப்படி தான் இருக்குது, என்ன கிடையாது, ஜன்னல் கிடையாது. சரி, அப்போ ஒரு ஜன்னல் இல்லாத ஒரு அறை பார்த்தீங்க சொன்னால், அந்த அறை பரிசுத்த ஸ்தலம் 20க்கு 10 சைஸ், 20 முழம் நீளம், 10 முழம் அகலமான ஒரு இது தலைமை பஸ்ட். அப்போ பாருங்க, 20க்கு 10 சரியா, அது பரிசுத்த ஸ்தலம். இப்போ மூன்றாவது பகுதி எது? மகா பரிசுத்த ஸ்தலம். அது 10க்கு 10 சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் எப்படி வருதுன்னா, பிரகாரத்தில் என்ன வெளிச்சம்? சன்லைட், சூரிய வெளிச்சம். ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கில் 7 கிளைகள் இருக்கும். இந்த பக்கம் 3 கிளை, இந்த பக்கம் 3 கிளை, நடுவில் ஒரு ஸ்டாண்ட், அதுலேயும் ஒரு லைட் எரியும் சரியா? அப்போ 7 பொன் குத்து விளக்கு. அப்போ வெளிச்சத்துக்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சத்துக்கு என்ன? குத்து விளக்கு. சரி, இப்போ அடுத்தது இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் 10க்கு 10 வெளிச்சம் வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் அங்கே குத்து விளக்கு கிடையாது. எப்படின்னா, தேவனுடைய மகிமையை அந்த ரூமை பிரகாசமாக்கும். கவனிங்க, பிரகாரத்தில் சூரிய வெளிச்சம், பரிசுத்த ஸ்தலத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்படுகிற
மனித முயற்சியினால் வருகிற ஒரு வெளிச்சம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ தேவனுடைய மகிமையே அந்த ரூமை வெளிச்சமாக்கும். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இதில் முதலாக நன்றாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவதாக பிரகாரத்தில் நீங்கள் நுழைந்த உடனே பலிபீடம் இருக்கும். என்ன இருக்கும்? பலிபீடம். அந்த பலிபீடம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், வெண்கலத்தால் ஆனது. வெண்கலம்னா என்னன்னா மரத்தால் செஞ்சு அந்த வெண்கல தகடால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. வெண்கல ஆணி வச்சு எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதை பற்றி கொஞ்சம் படிக்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 38, யாத்திராகம் 38ஆம் அதிகாரம். யாத்திராகம் 38ஆம் அதிகாரம், தகன பலிபீடம். வாசிக்கிறீங்களா? 1. தகன பலிபீடத்தையும் சீத்திம் மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சதுர வடிவும் 3 முழ உயரமானது. அதன் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்கிற அதன் 4 கொம்புகளையும் உண்டாக்கி. சரி, இங்கே கவனிங்க. இங்க பலிபீடம் அதனுடைய அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு டேபிள் செய்யணும், சேர் செய்யணும்னா எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் இருக்கு. இப்போ 5 முழ நீளம், 5 முழ அகலம், அப்புறம் சதுர வடிவு, உயரம் 3 முழம். சரியா? இப்போ நன்றாய் கவனியுங்கள். தேவன் ஒரு பொருளுக்கு சைஸ் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால் அதில் நிறைய அர்த்தமுடையதாக இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸுக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் இருக்குது. 4 பக்கம் என்னது? 5 முழம். சரியா? அப்போ செவ்வக வடிவில் சதுர வடிவில் இருக்குது இந்த பலிபீடம். அதுக்கு மேலே 4 முனையிலும் 4 கொம்பு இருக்குது. இப்படி வளைஞ்சி இப்படி இருக்கும் கொம்பு. எதுனா ஆடு மாடெல்லாம் கொண்டு வராங்கல்ல, அப்போ அது எங்கேயும் போகாமல் அந்த கொம்பில் வச்சு கட்டி விட்டுருவாங்க. அது எங்கேயுமே போக முடியாமல் கட்டிடுவாங்க. சரி, இப்போ இந்த பலிபீடத்தை நான் ஸ்டோரி டைப்பாக சொல்கிறவங்களுக்கு, மேலே அதாவது சீத்தீம் அப்படின்னு ஒரு மரம், கெட்டியான மரம். எப்படி தேக்கு இருக்கோ அதை விட ரொம்ப கெட்டியாக இருக்கிற மரம் என்னது? சீத்தீம் மரம். இந்த மரத்தை நல்லா இழைச்சி 5x5 சைஸில் இது பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க? பாக்ஸை அடிச்சுட்டு உள்ளேயும் வெளியிலையும் வெண்கல தகட்டால் டைட்டாக மூடி ஆணி வச்சு இறுக்கி சமன்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு வெண்கல என்ன இருக்கும்? சல்லடை வடிவில் ஒன்று இருக்குது. அந்த பொருள்லாம் வைப்போம்ல, இந்த கிரில்லெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, சிக்கன் கிரில், அந்த மாதிரி ஒரு வலை பின்னலோடு கூட மேல் பகுதி இருக்கும் கறியெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கு கீழே ஒரு சல்லடை இருக்கும் வெண்கலத்தில். சரியா? இப்படி இருக்கும். இப்போ 3 முழத்தில் 1.5 முழத்தில் ஒரு சல்லடை இருக்கும். மேலே பலி பொருளுக்கு வைக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ நல்லா கவனிச்சிங்க. இது திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களுக்கு லேவியராகம் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த பலிபீடம் ஏன் பேர் எப்படி வந்துச்சுன்னா, பீடம் அப்படின்னா ஒரு கல்லால் கட்டின ஒரு இடம். சரியா? பலிபீடம்னா பலி அது மேலே செலுத்துறதுனால அதுக்கு பேர் என்னது? பலிபீடம். தகன பலிபீடம் வரும்னா அந்த பலி பொருளை தகனிக்கிறதுனால, எரிக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? தகன பலிபீடம். எல்லாமே பலிபீடன்றது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். கர்த்தருடைய பலிபீடம்னு இருக்கு. அதே போல பாகாலுடைய பலிபீடம் இருக்கு. புறஜாதிகளும் பலிபீடம் கட்டி விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளும் பலிபீடங்களை கட்டி ஆராதனை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இங்க கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, இந்த பலிபீடம் வெண்கலத்தால் ஆனது. இதில் 4 கொம்பு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை சுவிசேஷம் நமக்கு இருக்குது? எத்தனை சுவிசேஷம் நமக்கு இருக்கு? 4. என்னென்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்போ இந்த 4 பக்கமும் 4 சுவிசேஷத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ
ஆண்டவர் சுவிசேஷத்தில் தான் அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறார். பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இது எல்லாமே சுவிசேஷத்தை தான் வச்சிருக்காரு. இப்போ ஒரு ஆடு கொண்டு வந்து அங்கு வெட்டப்பட்டு கரிகள் கழுவப்பட்டு எங்கே கொண்டு வந்து வைப்பார்கள்? பலிபீடத்தின் மேல் வைப்பார்கள். தேவனுடைய அக்கினி இறங்கி அதை சுட்டு சாம்பலாக்கும். இவங்க ஒரு நெருப்பு போட மாட்டாங்க, ஆண்டவருடைய அக்கினி வந்து இறங்கும். நம்ம நெருப்பு போட்டால் அதுக்கு பேர் அந்நிய அக்கினி. மனுஷன் நெருப்பு போட்டு கொளுத்தக்கூடாது. அதனால தான் தேவன் முதல் தடவை அந்த அக்கினியை இறக்கி அதை அந்த பலியை எரிய வைத்திருக்கும் பொழுது அந்த பலிபீடத்தினுடைய நெருப்பு எடுத்து என்ன செய்வாங்கன்னாக்கா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப பீடத்துக்கு கொண்டு போய் தூபம் போடுறதுக்காக அந்த நெருப்பு பயன்படுத்துவாங்க. ஆகவே அந்நிய அக்கினி என்ன செய்திடக்கூடாது, ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு இருந்துடக்கூடாது. கர்த்தருடைய ஐடியா இல்லாமல் சொந்த ஐடியாவில் எதையுமே செய்யக்கூடாது. ஆராதனைன்னா கர்த்தர் ஒரு ஐடியா வச்சுருக்காருல்ல பைபிளில், அப்படி தான் செய்யணும். நம்ம இப்படி கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி கொஞ்சம் செஞ்சால் நல்லா இருக்கும்னா மாம்சத்தின்படி ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். அப்போ இந்த பலிபீடம் சுவிசேஷத்தை காட்டுகிறது, 5 முழம் 5 கிருபையை காட்டுகிறது, 4 கொம்புகள் 4 திசையை காட்டுகிறது. 4 திசையில் இருக்கிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியாக போகிறதை காட்டுகிறது. அங்கு நிழல், இங்கு பொருள். அங்கு நிழல், புதிய ஏற்பாட்டில் பொருள். அப்போ பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக கிறிஸ்து வந்து மரிக்க போகிறதை சிம்பாலிக்கலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் ஒரு பலியை செலுத்துங்க, பலிபீடம் கட்டுங்க, இதெல்லாம் ஏன் மோசேக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, தேவன் வந்து மனிதனுக்காக வந்து தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அதுக்கு அடையாளமாக ஆடு மாடுகள் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப அங்கு பலிபீடம், புதிய ஏற்பாட்டில் சிலுவை தான் பலிபீடம். அங்கு சித்தி மரத்தில் செய்து வெங்கலத்தால் மூடப்பட்ட ஒரு பலிபீடம். வெங்கலம் வந்து ரொம்ப கெட்டியானது. இங்கு மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை, அதிலே பலி பொருளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். 4 திசையில் உள்ள மக்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, கிருபையை கொடுப்பதற்காக இயேசு சிலுவையில் இங்கு தொங்குகிறார். அதுதான் மரத்திலேனா சிலுவை மரத்திலே அப்படின்னு அர்த்தம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் யாரா? சபிக்கப்பட்டவங்களா. இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவரா மாறினது காரணம் என்னன்னா, நம்ம செய்த பாவத்தினாலும் சாபத்தினால்தான் அவர் சாபத்தில் சுமந்ததுனால சபிக்கப்பட்டவரை போல தொங்குகிறார். ஆகவே பலிபீடம் என்பது சிலுவையை காட்டுகிறது. இங்கு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது. இங்கு தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியாக மாறுகிறார். அங்கு ஆட்டின் ரத்தம் சிந்தப்படுகிறது, இங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறது. நேற்றைய தினத்தில் ஜீவ பலியாக பார்த்தோம் இல்லையா? நம்மளை ஜபத்தில் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் நம்ம மறிக்கிறது இல்லை. நம்முடைய பாவங்கள், நம்ம அநீதிகள், நம்ம எதெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அறிக்கை செய்து விடுகிறோம். குற்றம்னா குற்றத்தை அறிக்கை செய்கிறோம், பாவம்னா பாவத்தை அறிக்கை செய்து விடுறோம். அதனால தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையே பலியாக வைத்து தன் உடலுக்கு ரத்தத்தெல்லாம் சிந்தி உண்மையாகவே ஜீவ பலியாக போடுகிறார். அது நினைச்சே பார்க்க முடியல.
நமக்காக. நாம இங்க பாருங்க, ஈசாக்கை கொண்டு போய் ஆபிரகாமை பலி செலுத்தினாரு. அவன் கையை நீட்டி கத்தி எடுக்கும்போது ஸ்டாப் இட்டுன்ட்டாரு, நிறுத்துன்ட்டாரு. அப்புறம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. ஆனா இங்க ஆட்டுக்குட்டி வரல. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நீக்க முடியாது. தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மளை சுத்தவானாய் மாற்றி அவருக்கு ஒப்பான பரிசுத்தவான்களாய் நம்மை நிலை நிறுத்துகிறது அவருடைய ரத்தம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதான் அந்த இயேசுவின் ரத்தத்தை தினந்தோறும் அப்ளை பண்ணணும். மாம்சத்தில் வாழக்கூடாது, மாம்ச சிந்தனையை நிறைவேற்ற விரும்பக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பில் கொண்டு வந்து என்னை நிலை நிறுத்துறதுக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன், நிறைய ஒப்பு கொடுத்துருக்கேன், நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன், நிறைய உபவாசம் எடுத்திருக்கேன். இந்த நிலை வர்றது வந்து சாதாரணமான இல்லை, அது நிறைய ப்ராசஸ். சிலர் தான் அப்படி இருக்காங்க. பலர் பார்த்தீங்கன்னா எல்லாம் மன்னிச்சிடாருப்பா, நீ தான் நீ எல்லாம் மனுஷனா, நீலாம் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு வாங்கிட்டு இருக்கிறான், நீ பாவமே பண்ணாமல் வாழ்றன்னு நீதிமானை பரியாசம் பண்ணுகிற உலகமாக இது இருக்கு. நிறைய ஊழியக்காரங்க கூட ஊழியக்கார பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. குடிக்காதவன்லாம் ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு சொன்னேன், குடிக்காதவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ குடிக்கிறது அவ்வளோ பெரிய மேன்மையாக நினைக்கிறாங்க. அப்போ பாவம் பண்ணாத வாழ்க்கை என்னையா இருக்கு? அதெல்லாம் பண்ணணும், பண்ணதான் என் மனுஷன், அப்புறம் மன்னிப்பு கேட்கணும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கை வாழறதுக்காக தான் பிறக்கும் பொழுதே பாவியாக நம்ம பிறந்துட்டோம். அந்த பாவத்துக்கு ஃபஸ்ட்டு விமோசனம் பண்ணுங்க. செஞ்ச பாவம் ஒன்று, பிறந்த பாவம் ஒன்று. பிறந்ததே பாவி தான், அதுக்கே ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கணும். பாவமே ஒன்றுமே செய்யலப்பா அப்படின்லாம் பிறவிலே நம்ம யார் தான்? அப்போ பாவத்தை அறிக்கை செய்து ஜெனரேஷன் வழியாக வந்த சாபங்கள் எல்லாம் நீக்குங்கன்னு சொல்லி ஜெபிச்சு நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த மேன்மையை இன்னைக்கு நிறைய பேர் உணர்றதே கிடையாது. ஒரு எறும்பை கூட நீங்கள் போய் மிதிங்க, என்ன செய்யுது? கடிக்குதா இல்லையா? ஒரு எறும்பை தெரியாமல் கை வச்சிட்டிங்கன்னு என்ன செய்யுது? ஒரு தேலை போய் நசுக்குங்க கையால், என்ன செய்யுது? கடிக்குது. நண்டை பிடிக்க போங்க, என்ன செய்யுது? கடிக்க வருது. அது நம்மளை கட் பண்ண வருது. குலவியை போய் அடிங்க, குலவி நம்மளை போய் அது கூட்டுக்கிட்ட போங்க, அது கடிக்க வருது. நல்லா கவனிங்க, உயிர்களுக்கெல்லாம் ஊட்டுக்காரனராகிய அவர் தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா ஒரு செகண்டில் எஸ்கேப் ஆகி பரலோகத்துக்கு போயிருக்க முடியும். ஆனால் அவர் தன்னைத்தானே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரே ஒரு பர்பஸ் தான், பாவம் இல்லாமல் மனுஷன் வாழணுன்ற ஒரே காரணத்தினால்தான் இயேசு ரத்தம் சிந்தினாருங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாழ்ந்துடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் தன் உயிரையே கொடுத்துருக்காரு, ரத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒரு தூதனை சொல்லி இருந்தால் போய் தூதன் கூட வந்து சிலுவையில் மறிச்சிருப்பான். எத்தனை தூதர்கள் ஓடி வர்றதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மேல் அன்பு வைத்ததுனால, பாவம் இல்லாமல் நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஓடோடி வந்து தன்னுடைய ஜீவனை சந்தோஷமா மனப்பூர்வமாக நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா தேவா, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா தேவா, நினைத்து பார்க்கையிலே நின் நெஞ்சம் உடையுதப்பா. உம்மை நினைத்து பார்க்கையிலே
என் நெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. எனக்கு ரொம்ப மனவேதனை கஷ்டம் இருக்குள்ள ஆண்டவர் அப்படியே நினைப்பேன். நினைக்கும் போது அப்படியே கண்ணீர் வரும். நீங்கள் எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, உங்கள் நிமித்தமாக தான் நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன்னு அப்படியே சரணடைஞ்சிருவேன். நமக்கு கஷ்டம் எல்லார் மூலமாக வரும், எல்லார் மூலமாக. நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்க மூலமாக கஷ்டம் வரும். நம்ம யாரெல்லுடைய உயர்வுக்கெல்லாம் காரணமாக இருந்தோமோ அவங்க மூலமாக கஷ்டம் வரும். நம்ம யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவங்களெல்லாம் கஷ்டம் வரும். யாருக்காக நம்ம தியாகம் பண்ணியிருக்கோமோ அவங்க மூலமாக கஷ்டம் வரும். அப்படி கஷ்டம் வரும்போது யாரை நினச்சிக்கணும் தெரியுமா? ஆண்டவரை தான் நினைக்கணும். அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கை அப்படி தான். ஏன்னா இயேசுவை போல மாறுறது எதன் வழியாக போய்த்தான் மாறி ஆகணும்? பாடுகள் வழியாக போய்த்தான் மாறி ஆக வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிங்க. 3:14 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையில் தொங்க வேண்டும் அர்த்தம். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. 6 மணி நேரம் தொங்கியிருக்கிறார். கவனிங்க, தூக்கு தண்டனை கைதியை கூட 1/2 மணி நேரத்துக்கு மேலே தொங்க விட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் தொங்கியிருக்கார். காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறைந்தவர்கள் சாயங்காலம் 3 மணிக்கு தான் இறக்குனாங்க. 6 மணி நேரம் சிலுவை மரத்தில் உங்களுக்காக எனக்காகவும் அவ்வளோ வேதனை அனுபவித்தார். பொறுமையாக இருந்தார், சகித்து கொண்டார், தாங்கி கொண்டார். ஏன் தெரியுமா? நம்மளை பரிசுத்தமானா மாற்றுறதுக்கு, நம்மளை நீதிமானா மாற்றுறதுக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த நாட்களில்? இந்த நம்ம தியானிக்கிறதான நாட்கள், இந்த 40 நாட்கள் தியானிக்கிறோமே, இந்த நாட்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம பொறுமையை கற்றுக்கிட்டோமா? தாழ்மையை கற்றுக்கிட்டோமா? இயேசு கிறிஸ்துனுடைய குணங்கள் நமக்குள்ளே வருதா? அதுதானே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது வரலன்னா வெறும் சாப்பிடாமல் கிடக்கிறது வேஸ்ட். இங்கே கவனிங்க, 12ஆம் அதிகாரம் எடுங்க. 32ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் யோவானில். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலிபீடத்தில் தன்னை பலி பொருளாக ஒப்பு கொடுத்ததினாலே 4 திசையில் இருக்கிற மக்களை அவர் தன் பக்கம் எடுத்துக்கொள்வார். இதுதான் நற்செய்தி. அதனால தான் நற்செய்தியை அறிவிக்கணும், நற்செய்தியை சொல்லணும். ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையில். ஒவ்வொரு குழந்தை, ஒவ்வொரு முதியோர், ஒவ்வொரு வாலிப பையன்கள், பிள்ளைகள் எல்லாருக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். அவர் மரணத்துக்கு தகுதியானவரே கிடையாது. என் நிமித்தமாக, நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன், எனக்காக, என் பாவத்தினால, என்னுடைய அக்கிரமத்தினால் தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே நான் மாற வேண்டும், அவ்வளவுதான். ஆண்டவர் கடந்து போன பாதைகளை கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை கவனிங்கள். அவரை சிலுவையில் அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையா இருந்தது. 3ஆம் மணி வேளைன்னா பகல் 9 மணி. ஓகே. அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் திருடர்களை 2 பக்கம் அரைஞ்சாங்க? உலகம் சொல்லுது இயேசு கிறிஸ்து இவங்கள மாதிரி ஒருத்தர் குற்றவாளி தான், இவரும் ஒரு
திருடர்னான்னு மற்றவங்களை சொல்ல வைக்கிறதுக்காக யாரை கொண்டு போய் பக்கத்தில் அரைஞ்சி வச்சுட்டாங்க? நல்லா கவனிங்க. நீங்கள் செய்யாத குற்றங்களை எல்லாம் உங்கள் மேலே சுமத்தும் பொழுது இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களை நினைவில் வைங்க. நீங்கள் செய்யாத குற்றங்களை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்கு, அப்படியே கொண்டு வந்து சுமத்துவாங்க. நீ அப்படித்தான் ஆளு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, இயேசுவுக்கு அந்த நிலைமை. 2 குற்றவாளிகள் 2 பக்கத்தில் இருந்து நடுவில் இது பண்ணால் என்ன அர்த்தம்? 3 பேரும் குற்றவாளி தான்ப்பா. எவ்வளோ கொடுமை இல்லை, அந்த மனநிலை எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. அப்போ அடுத்தது பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. ஏற்கனவே சொல்லியாச்சு. அக்கிரமக்காரரில் ஒருவனாக அவர் எண்ணப்படுவார். அக்கிரமமே செய்யாதவர் அக்கிரமக்காரில் ஒருவனாக, பாவிகளில் ஒருவனாக, குற்றவாளியில் ஒருவனாக இந்த உலகம் அவரை அடையாளப்படுத்தியது. அவரே அடையாளப்படுத்தும் பொழுது நம்மளை அடையாளப்படுத்தாமல் இருக்குமா? இவன் மோசமானவன், பாவி, குற்றவாளி, இவன் என்னென்ன சொல்லக்கூடாது அத்தனையும் உங்கள் மேலே வந்துச்சுன்னா சிலுவையில் உங்களை அறைந்து கொண்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். கள்ளர்களை பக்கத்தில் அறைகிறார்கள்னு அர்த்தம். சிலுவை தியான கூட்டம் சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் ரொம்ப டீப்பாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு கீழே நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எத்தனை வசனம் வரைக்கும்னா 38 வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கி எடுத்து வாசிக்கலாம். 32 நாம் கண்டு வசிமா கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொன்னாங்களா? இவர் தான் யூதர் ராஜன் வேற தலைப்பு போட்டிருக்குல்ல, இவர் கிறிஸ்துவானா சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போ நம்ம விசுவாசிப்போம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்கிட்டையும் கேட்குறாங்க, ஏங்க அவ்வளோ கஷ்டம், ஏங்க உங்கள் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, ஏங்க நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதில் கிடைக்குது, நான் உபாசிக்கிறேன் என் பதில் வர மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்காக சிலுவைக்கு போகலை, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக உயிரை கொடுக்குற வரைக்கும் சிலுவையில் இருப்பார். உயிரை கொடுக்குற வரைக்கும் எங்கே தான் இருப்பார்? சிலுவையில் இருப்பார். இறங்கிவான்னு சொல்லுவாங்க. அப்போ சுயம் தூண்டப்படும். அடடா, இறங்கி வந்தால் இவங்களை விசுவாசிப்பாங்களே. சில சமயத்தில் கர்த்தர் உடனே ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அதனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஜெபத்துக்கு பதில் தாமதமாக வரும், சரியான நேரத்துக்கு வரும். 6 மணி நேரத்தில் 1 செகண்டு கூட முன்னாடி பின்னாடி இறங்க முடியாது. அவர் இறங்கிறதுக்காக அவர் ஏறல. அப்போ பாருங்கள், பிறரால் நமக்கு பாடுக வருதுன்னா அந்த பாடுகளுக்குரிய ப்ராசஸ், டைம், டூரேஷன் இருக்கும். அதுக்குள்ளேயே போகணும். எப்போ அவர் முடிச்சு நீ மேலே வா, உன்னுடைய கைரோஸ் வந்துருச்சு, உன்னுடைய விடுதலையின் நாள் வந்துருச்சு, உனக்குரிய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற நாள் வந்துருச்சுன்னு எப்போ கொண்டு வந்து வெளியே நிற்க வைக்கிறாரோ அது வரைக்கும் சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு சாக்கடை, சாலகத்தின் வழியாக எப்படி தாவீதுடைய மனுஷர் அந்த நாத்தத்திலே உள்ளே போய் சீயோன் கோட்டையை பிடிச்சாங்களோ அதே மாதிரி கஷ்டம், துன்பம், பாடுகளை சகிச்சு தாங்கி பொறுமையாக போயிட்டே இருக்கணும். அதில் தான் உங்களுடைய விசுவாசமும் பொறுமையும் சோதிக்கப்படும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப நீடிய பொறுமைன்னு சொல்லிருக்கு பைபிள். என்ன சொல்லியிருக்கு? நீடிய பொறுமை. அவசரப்படக்கூடாது. இந்த ஏவாளுடைய அவசரம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராகிடுது. அவசரப்படவே கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், தாங்கினார். இறங்கிவான்னு சொன்னார். இறங்கி வந்தாரா? 33 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பலிபீடத்தில் பலிப்பொருள் எரியும் போது புகை வரும், நெருப்பு வரும். அந்த புகை அந்த பிரகாரத்தை மூடினால் இன்னொருத்தர் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், அவ்வளோ புகை வரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மாடு ஃபுல்லாக எரிக்கும் பொழுது மனுஷனை எரிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ புகை வரும். ஒரு மாடு மனுஷனோட எத்தனையோ மடங்கு பெருசு, அதை ஃபுல்லாக பலிபீடத்தில் எரிக்கும் பொழுது புகை வரும். இங்கே கவனிங்க, இயேசு கிறிஸ்து 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கே என்ன உண்டாயிடுச்சு? அந்தகாரம் உண்டாயிட்டு. ஏன் அந்தகாரம் உண்டாயிடுச்சு? இறங்கிவான்றாங்க. இவரு இறங்கி போக மாட்டாரு. நான் ஜீவனை தான் கொடுப்பேன்றாரு, என் கொள்கையில் உறுதியாக இருப்பேன்றாரு. நான் எதுக்காக வந்தேனோ அதை தான், பிதா என்னை எதுக்காக நியமிச்சாரோ அதில் தான் நிற்பேன்றாரு. நின்றுட்டாரா? நின்னாரா? பாதியில் இறங்கிட்டாரா? கடைசி வரைக்கும் நின்னாரு சிலுவையில்.
ஜீவனை கொடுக்கிற வரைக்கும். ஜீவனை கொடுக்குள்ள என்னதான் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கையில் என்ன ஆவியே. இப்ப அந்தகாரம் 3 மணி நேரம் அந்தகாரம். அந்த அந்தகாரம் எதற்குன்னா, ஒருத்தன் பாவத்தையும் ஒருத்தன் பார்க்க கூடாது, எல்லாத்தையும் பாவத்தையும் மூடிட்டார். நல்லா கவனிங்க, இன்னொருத்தரை குற்றவாளியாக நீங்கள் தீர்க்கும் பொழுது உங்களை நீங்களே குற்றவாளி ஆக்கி கொள்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்ட பிறகு அவனை பாவின்னு சொன்னீங்கன்னா உங்களை அதே பாவத்தில் பிசாசு விழ வச்சிருவான். மன்னிக்கிறதும் தூக்குறதும் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அவன் நைட்டு மன்னிப்பை வாங்கியிருப்பான். நீ நாளைக்கு காலையில் அவனை நீ அவன் பழைய பாவத்தை சொல்லி அவனை அழிச்சிங்கன்னு வைங்களேன், அதே பாவத்தை உங்களை தள்ளுறதுக்கு பிசாசு ரெடியாக இருப்பான். எவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள். அப்போ உங்களை மன்னிச்ச ஆண்டவர் இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு ஜெபிங்க, அவனை தண்டிக்கணும்னு ஜெபிக்காதீங்க. அதனால தான் இருள் மூடினது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுச்சு. அல்லேலூயா. மற்றவர்கள் பாவத்தை சுட்டி காண்பிக்கல, நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம பரிசுத்த அடையிறதுக்காக தான் பலிபீடத்துக்கு வரணும், சிலுவை நண்டையில் வரணும். அதுதான் ஒரு பக்தன் பாடுகிறார், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் என்னே. சிலுவை அண்டையில், இந்த பாட்டு நல்ல அருமையான பாட்டு இருந்தா பாருங்க, எடுங்க. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். பாவ பாரங்களை அவர் நீக்கிட்ட பிறகு இன்னொருத்தரை பாவி என்றும் குற்றவாளி சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது, அருகதே கிடையாது. ஏன்? 3 மணி நேரம் எது மூடியது? பூமியை அந்தகாரம் மூடிடுச்சு. நீங்கள் நோண்டி நோண்டி பார்க்குறீங்களா? நீங்களும் பாவத்தை போய் பார்க்கக்கூடாது, மற்றவர் பார்த்தையும் பார்க்கக்கூடாது. மொபைல் வச்சிருக்கிறெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் எது வருது எட்டி பார்க்குது, எது எட்டி பார்க்குது? நீங்கள் தேடி போகல, அது உங்களை தேடி வருது. ஃப்ரெண்டாக இல்லான்னு சொல்லுது, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லுது, கொஞ்ச நேரம் பாருன்னு சொல்லுது. அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் பாவத்தில் போய் சிக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய பாவத்தை பார்க்குறது, நம்ம அவன் பாவியாக இருக்கானா அவனுக்காக மண்டியை போட்டு உபவாசம் பண்ணி ஆண்டவரே அவன் பாவத்திலேருந்து அவனை விடுவீங்க மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், கொண்டாங்க பாட்டு புக்க, பாவ பாரம் நீங்கி வான். கிவ் மீ சாங் புக். எந்த அந்த பாட்டை கரெக்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா அழகான ஒரு பாடல். சரி, பரவாயில்ல. சிலுவை அண்டையில் என்ன பாரம் விழும்? கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாண புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பாரத்தை சுமந்துட்டு வருவான். அந்த சிலுவை அண்டை வரும்பொழுது தானாகவே அந்த பாரம் விழும். நீங்கள் தினந்தோறும் எங்கே வந்து நிற்கணும்? பலிபீட தண்டையிலே. பழைய ஏற்பாட்டு புரியுற மாதிரி தான் பலிபீடம். புதிய ஏற்பாட்டில் டெய்லி சிலுவை கிட்ட வந்து நிற்கணும். பலிபீடத்தில் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க, 37ஆம் வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கொல்லப்படவில்லை, அவரே ஜீவனை கொடுத்தார். அவங்க அடித்ததுனால அவர் உயிர் போகலை, அவரை குத்தனதுனால உயிர் போகலை, அவரை கையில் ஆணி அடைஞ்சதுனால அவர் உயிர் போகலை, காலில் ஆணி அடைஞ்சதுனால உயிர் போகலை. அவரே நமக்காக தன் ஜீவனை மனப்பூர்வமாய் கொடுத்தார். அவரெல்லாம் கொல்ல முடியாது, தேவனை யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் இவ்வளோ பிரயாசப்படுறாங்க? கூட பிறக்காதவங்க, யார் எவருன்னே தெரியாதவங்க. ஏன் தெரியுமா? இயேசு உலகத்தில் இருந்த மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தது போல இரவும் பகலும் ஊழியர்கள், உண்மையுள்ள ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை உணர்ந்து புரிந்து கொண்டு அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் அவர்களுக்காக ஜெபிங்கள் சொல்லியிருக்கு. குறைகள்லாம் இருக்கும், ஜெபிக்கணும், தயவு செய்து ஜெபிக்கணும், ஜெபிக்க மறக்கக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது, ஜெபிக்க வேண்டும். என்ன போட்டிருக்கு? 37 வாசித்தீங்க இல்லையா? 38 வாசிக்கணும், கவனிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து உயிர் கொடுக்கிற வரை, உயிரை ஜீவனை விடுகிற வரைக்கும்
அவர் நம்மை தான் நினைத்து கொண்டிருந்தார். என்ன நினைச்சார்? உங்களை நினைச்சார். அன்பு தான் ஜீவனை கொடுக்கும். வம்பு ஜீவனை எடுக்கும், அன்பு ஜீவனை கொடுக்கும். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்புக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். அவருடைய அன்பை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே உண்மையான அன்பே கிடையாது. அன்புன்னு இருந்தால் அது டெம்பரவரி அன்பு தானே தவிர நிரந்தர அன்பு கிடையாது. யாருடைய அன்பும் நிரந்தரமான அன்பே கிடையாது உலகத்தில். அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, அதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நண்பனி நண்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நண்பனி நண்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். பெற்ற பிள்ளை நண்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் நீங்காதது என் தேவனின் ஜீவ அன்பு. எம் தேவனின் ஜீவ அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. கண்களை முடிய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தினந்தோறும் சிலுவை அண்டையில வந்து நிற்போம், பாரங்களை இறக்குவோம். எபிரேயர் 12 சொல்லுக்கு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். இந்த பாடுகளின் நாட்களிலே, பாடுகளை தியானிக்கிற நாட்களிலே கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய குணங்களை, என்னுடைய குணங்களை நான் ஒப்பு கொடுக்கிறது போல நீங்களும் உங்களை மாற்ற ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் இவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் வராது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you. Amen.